இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழகத்தில் சேலம், பொள்ளாச்சி ஆகிய 2 இடங்களில் மட்டும் சுமார் 20,000த்திற்கும் அதிகமான கயிறு உற்பத்தி செய்யும் ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த ஆலைகளில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் ஆங்காங்கே வீடுகளிலும் கயிறு உற்பத்தி செய்யும் பணியில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கயிற்றின் விலை ஆண்டிற்கு ஆண்டு சரிந்து வரும் நிலையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு உயர்த்திய மின் கட்டண உயர்வு கயிறு உற்பத்தியாளர்கள் மத்தியில் பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மின்சார உயர்வு காரணமாக எங்கள் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. எனவே இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சார உயர்வு ஏறின மினிமம் கட்டணம் உயர்வு எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. தற்பொழுது மீண்டும் மின் உயர்வு ஏற்பட்ட காரணத்தால் தொழில் செய்ய முடியாத தொழிலாளர்களுக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியவில்லை. இதனால் ஓமலூர் தாலுகா, தாரமங்கலம் ஒன்றியம் மற்றும் வீரபாண்டி ஒன்றியம் ஒரு 5 ஒன்றியங்களில் இருந்து அதிகப்படியாக கயிறு உற்பத்தி செய்யப்பட உள்ளதால் அங்கே உள்ள தொழிலாளர்கள் ஒரு 5,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் எனவே எங்களுக்கு மினிமம் தொகையை குறைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கயிறு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் தென்னை மட்டையின் விலை கடந்த ஆண்டு 20 பைசாவிற்கு விற்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 2 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. தேங்காய் மற்றும் தென்னை மட்டையின் விலை அடுத்தடுத்து உயரும் நிலையில் அதன் மூலம் தயாரிக்கப்படும் கயிற்றின் விலையோ 40 ரூபாயில் இருந்து 30 ரூபாயாக சரிந்துள்ளது. தொடர் நஷ்டத்தால் ஏராளமான கயிறு உற்பத்தி நிறுவனங்கள் தனது உற்பத்தியை நிறுத்தியுள்ள நிலையில் மீதம் உள்ள நிறுவனங்களையும் மொத்தமாக மூடும் அளவிற்கு மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மட்டை வலை நார்மலாக இருந்துச்சு, தொழிலும் நல்லா இருந்தது, நல்லா கயிறு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ மட்டை வலை அதிகமானதுனால இதுவும் வட மாநிலம் ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப இதாக இருக்கிறதுனால இங்கே கயிறு தேக்கமாயிருச்சுனால இங்கே ரேட்டு குறைஞ்சிருச்சு கயிறு. அதனால ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு. இதுக்கு தான் அரசாங்கம் தான் இதுக்கு தீர்வு. 40 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 27, 30 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. இப்போ அது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் தான் பார்க்கணும். முதலை விட இப்போ 2 மடங்கு மின்சார கட்டணம் ஏறிடுச்சு. அந்த மின்சார கட்டணம் குறைஞ்சா மட்டும்தான் இந்த தொழிலை காப்பாற்ற முடியும். ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் மின் கட்டண உயர்வால் தமிழகத்தில் ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு அங்கு பணியாற்றி வந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாத்து பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டிய தமிழக அரசே மின் கட்டணத்தை உயர்த்தி அத்தொழிலை அடியோடு முடக்க பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த தொழில்துறையினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.